Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம் ஆல்மோஸ்ட் இதையும் பாட்டி சொன்ன கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் 1991 நடந்திருக்கு. அந்த சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வேண்டாம். பட் இந்த சம்பவம் ஆரம்பத்துல இது வேற மாதிரி போயிட்டு பட் அதுக்கப்புறம் தான் அந்த அமானுஷா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வரும். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேற மாதிரி சம்பவமா இருக்கும். பட் போக போக தான் உங்களுக்கே புரிய வரும் கண்டிப்பா இது ஒரு ஒர்க்ஃபுல்லான இன்சிடென்ட் அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பேர் விமல். இவர் இப்போ துபாயில இருந்துட்டு இருக்காரு. ஆனா இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காஞ்சிபுரம்ல இருக்கிற உத்தரமேரூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. பட் ஊரோட பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா திகில் சம்பவம் சின்ன வயசுல விமல் இவருக்கு தான் நடந்திருக்கு. சொல்ல போனா இந்த ஒரு இன்சிடென்ட்ல நான் எப்படி பொழைச்சேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இவரே ரொம்பவே ஷாக்கிங்கோட சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த சம்பவம் 1991 தான் நடந்திருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இப்போ தெளிவா பார்க்கலாம். சரியா, 1991 காஞ்சிபுரம் மாவட்டம்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் கிராமம். அந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விமல். இவருக்கு அப்ப வயசு வெறும் 5 தான் ஆகுது. என்னப்பா 5 வயசு பையன்ற அப்புறம் எப்படி இவருக்கு நடந்த சம்பவம் இவருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இவர் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது அவங்க அம்மா சொல்லிதான் இவருக்கே தெரிஞ்சிருக்கு. பட் அந்த சின்ன வயசுல ஒரு சில விஷயம் இவருக்கும் ஞாபகம் இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயத்த முழுமையா அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் சின்ன வயசுல நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இப்ப வரைக்கும் அந்த ஒரு அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1991 விமல் இவருக்கு 5 வயசு தான். அண்ட் அந்த 5 வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா சடனா இவருக்கும் உடம்பு சரியில்லாமலும் போகுது, ஜுரம் மாதிரி அடிக்குது. இதனால விமல் இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா இவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அண்ட் இந்த இடத்துல விமல் இவரோட அப்பா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல அம்மா அண்ட் அவங்க அம்மா, அதாவது விமல் இவங்க பாட்டி, ஸோ இவங்க எல்லாருமே ஒன்னா தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா விமல் இவங்க அம்மா 6 மாசம் முழுகாமலும் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னொரு 3-3.5 மாசத்துல பாத்தீங்கன்னா விமல் இவருக்கு ஒரு தம்பியும் பிறக்க போறாரு. அந்த சமயம் தான் ஸோ இப்படி விமல் இவரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் பார்த்த டாக்டர் எல்லாருமே இது சாதாரண காய்ச்சல் தான், இதுக்கு டானிக் டேப்லெட் கொடுங்க சரியா போயிடும் அப்படின்னு. ஒரு டாக்டர் 2 டாக்டர் இல்லை, அதாவது ஒரு கிளினிக் 2 கிளினிக் இல்லை, கிட்டத்தட்ட 20-30 இடத்துக்கு இவங்களும் கூட்டு போயிருக்காங்க. ஆனா எங்க கூட்டு போயும் இவருக்கு உடம்பும் சரியாகல. ஆள் ஒரு மாதிரி படுத்த படுக்கையா, அதாவது 5 வயசு பையன் படுத்த படுக்கையாவும் ஆயிடுறாரு. வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி எங்க கூட்டிட்டு போயும் சரியாகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அக்கம் பக்கத்துல அம்மா இவங்களும் விசாரிக்கிறாங்க. அப்ப காஞ்சிபுரம் டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கு. சரி எங்க கூப்பிட்டு போனா சரியாகும் அப்படின்னு விமல் அவங்க அம்மா 5 வயசா இருக்கிற விமல் அவரையும் கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. அண்ட் அங்க அங்க இருக்கிற ஒரு லேடி டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டரும் கொஞ்சம் பதறியும் போறாங்க. எங்க உங்க பையன் ரொம்பவே சீரியஸா இருக்கான், இப்பவே உங்களுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், இந்த லெட்டர் எடுத்துட்டு நீங்க உடனே சென்னைக்கு போங்க. சென்னை நுங்கம்பாக்கம்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல விமல் அவங்க அம்மா பதறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எல்லா இடத்துலயுமே வெறும் மாத்திரை மருந்து ஊசி இதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்லல. ஆனா இப்ப இவங்க ரொம்பவே சீரியஸா இருக்கான்னு சொல்றாங்க. அண்ட் சென்னையில இருக்கிற டாக்டர் கிட்ட போக சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் பதறியும் போறாங்க. இதனாலே விமல் இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க இருந்து டைரக்டா சென்னையில இருக்கிற நுங்கம்பாக்கம் அங்க இருக்கிற அந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த டாக்டர் கிட்ட லெட்டர் கொடுத்து விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவரும் உடனே விமல் இவருக்கு என்ன இது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்ன முதல் விஷயம், எம்மா இன்னும் நீங்க 1-2 நாள் நீங்க லேட்டா இவனை கூப்பிட்டு வந்திருந்தாலும் கண்டிப்பா உங்க பையனை என்னால காப்பாத்திருக்கவே முடியாது, அவன் இறந்து போயிருப்பான் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லும் போது இந்த இடத்துல விமல் அவங்க அம்மாவால தாங்க முடியுமா?
இதுக்கப்புறம் விமல் இவரோட உடம்பு இன்னும் பரிசோதனை பண்றாங்க. அப்படி நிறைய விஷயம் பண்ணும்போது முதுகு தண்டுவடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் டாக்டர் அவங்களுக்கே தெரியுது, உங்க பையனுக்கு மூளை காய்ச்சல் இருக்கு, இதை சரி பண்ணிடலாம், ஆனா இதுக்கு சைடு எஃபெக்ட், அதாவது பின்விளைவு கண்டிப்பா வரும். அது என்னன்னா, ஒண்ணு கண்ணு தெரியாம போகும், அப்படி இல்லைன்னா உன் பையனால் நடக்க முடியாது, இந்த ரெண்டு விஷயத்துல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பயமுறுத்தியும் விடுறாங்க. சின்ன பையன் அப்படின்னும் போது கண்ணு தெரியலனாலும் கஷ்டம், அண்ட் கால் நடக்க முடியலனாலும் ரொம்பவே கஷ்டம். இந்த இடத்துல விமல் அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டா அவரு இறந்தும் போயிடுவாரு. உடனே ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல விமல் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டி ஃபேமிலி, அண்ட் விமல் அவங்க அம்மாவும் அந்த இடத்துல பயங்கரமா ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் என் பையனுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லாம சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது சைட்ல ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விமல் அவரும் மயக்க நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படி அடுத்த நாள் விடிய காலையில விமல் இவரும் கொஞ்சமா கண்ணு முழிக்கிறாரு. அப்படி கண்ணு முழிக்கும் போது அவருக்கு அங்க இருக்கிற விஷயம் எல்லாமே ரொம்பவே மங்களா தெரியறதாவும் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்த டாக்டர் கிட்டயும் சொல்றாங்க. அண்ட் டாக்டர் அவரும் பையனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி விமல் அவருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. அப்படி விமல் அவங்க அம்மா விமல் அவரை கொஞ்சம் தூக்கி அவங்க மடியில் உட்கார வச்சு இட்லியும் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பீஸ் இட்லியை போட்டு அவர் வாயில வைக்கும் போது அந்த இடத்துல விமல் பொறுமையாக சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி, அடுத்த பீஸ் எடுத்து அவரு கொடுக்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு விமல் அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மரக்கட்டை மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு மடக்க கூட முடியாம, சொல்ல போனா ஒரு மரக்கட்டை அந்த இடத்துல போட்டு வச்சு அதை தூக்கினா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வரப்பா, அந்த மாதிரி தான் விமல் இவருடைய உடம்பு எந்த வித வளைவுமே இல்லாம அப்படி வரப்பாவும் இருக்கு. இதை பார்த்தா அம்மா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சாப்பாடுலாம் போட்டுட்டு அவங்க பையனை தூக்கிட்டு டாக்டர் இருக்கிற இடத்துக்கு போலான்னு போதும் அவங்களுக்கு அந்த இடத்துல கால் தடிக்கு கீழே விழுறாங்க. பெரிய அளவுல இவங்க கீழே விழல, ஓரளவுக்கு சமாளிச்சிடுறாங்க. அந்த நேரம் அங்க நர்ஸ்லாம் அப்படி வந்ததுனால எப்படியோ அவங்களையும் கொஞ்சம் சமாளிச்சு பிடிச்சிட்டு அண்ட் விமல் இவருக்கும் என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறாங்க. அண்ட் கீழே விழுந்த அம்மா ஆல்ரெடி அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னால 6 மாசம், அவங்களையும் பக்கத்திலே மகப்பேறு மருத்துவமனையில சேர்த்து அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெருசா எந்த பாதிப்புமே இல்லை. இப்ப வந்த டாக்டர் இவரும், ஏமா ஏன் அவசரப்பட்டீங்க, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க பையனுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால அந்த மெடிசன்லாம் உள்ள போனதுனால சடனா சாப்பாட்டை ஏத்துக்கிறதுக்கு உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கு, அதனால தான் உங்க பையன் உடம்பு இந்த மாதிரியா இருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்களும் அவசரப்பட்டு தூக்கிட்டு கீழே விழுந்திருக்கீங்களே, கொஞ்சம் உங்களை பத்தி யோசிங்கன்னு சொல்லும் போது இந்த இடத்துல விமல் அவங்க அம்மாவில எந்த ஒரு விஷயமும் பேச முடியல. என்ன இது அப்படின்னு கண்டிப்பா நம்மளால உணரவும் முடியும். இதுக்கப்புறம் டாக்டர் சொல்ற விஷயம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். அடுத்த 6 மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு ஊசி போட வேண்டியிருக்கு. இதெல்லாம் போட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிரும், பட் மறக்காம வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விமல் இவரை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணதோட சைடு எஃபெக்ட் பக்க விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா விமல் இவரால பார்க்க முடியல, பார்வை இல்லாமலும் போயிருக்கு. அந்த விமல் இவரும் படுத்த படுக்கையில இருந்து எந்திரிச்சு அம்மா எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவும் பா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா விமல் இவரால பார்க்க முடியல, வெறும் அந்த பேச்சு சத்தத்தை வச்சுதான் இங்க இருக்காங்க அப்படின்னு அவரால் புரிஞ்சுக்க முடியும். இந்த கேப்ல ஃபாரின்ல இருக்கிற அப்பா அவரும் வந்துடுறாரு. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா சின்ன பையனுக்கு இந்த மாதிரி கண்ணு தெரியல அப்படின்னும் போது பெத்தவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா இப்படியே அந்த 6 மாசமும் போது வாரத்துக்கு ஒரு ஊசி அப்படின்னு போடுறாங்க. ஆனா விமல் இவரோட உடம்புல எந்த வித முன்னேற்றமும் இல்லை, அதே அந்த கண்ணு தெரியாத நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காரு. உடம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கு. இப்படி விமல் இவருக்கும் கண்ணு தெரியல, ஸோ கண்ணு தெரியாத சூழ்நிலையில இவர் வெளியில விளையாடுறதுக்கு எங்கேயுமே அனுப்ப முடியாது, வீட்டில தான் இருந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் விமல் இவர் யார் கூட விளையாடுற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது, பேசிட்டு இருக்கிற மாதிரியும் சத்தம் கேட்குது. இந்த ஒரு விஷயத்த விமல் இவங்க அம்மாவும் பாக்குறாங்க. சரி, சின்ன பையன் ஏதோ தனியா விளையாட இருக்கான் போல இருக்கு அப்படின்னு அவங்களும் அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா விமல் இவரும் அம்மா அந்த அக்கா என்ன விளையாட கூப்பிடுறாங்க போட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த தான் விமல் அவங்க அம்மா கொஞ்சம் விசித்திரமா பாக்குறாங்க. அக்காவா, யாரா அது அப்படின்னு அவங்களும் பார்க்க அந்த இடம் காலியாக தான் இருந்துட்டு, சொல்ல போனால் வீட்டுக்குள்ளே தான் இந்த ஒரு விஷயமும் நடக்குது. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயம் விமல் இவருக்கு கண்ணு தெரியாமல் இருக்குல்ல, ஸோ கண்ணு தெரியாத போதும் அந்த இடத்துல அக்கா இருக்காங்கன்னு எப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஏதோ சின்ன பையன் விளையாடுறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்களும் அந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்காம அப்படியே விட்டுறாங்க. ஆனால் நிறைய நேரம் விமல் இவரும் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, அம்மா அங்கே நிறைய அக்கா இருக்காங்க, என்னை விளையாடுறதுக்கு கூப்பிட்றாங்க, நான் போய் விளையாட்டுமா அப்படின்னு இந்த ஒரு
விஷயத்த மட்டும் நிறைய தடவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அம்மா இவங்களும் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கல, இப்பவும் பெருசா எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. இப்படி ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும்போது விமல் இவங்க சொந்தக்காரங்கள ஒரு சில பேர் வீட்டுக்கு வந்து விமல் இவரையும் பாக்குறாங்க, அதாவது நல விசாரிக்கவும் வராங்க. அப்படி வந்த ஒரு சில பேர்ல பாத்தீங்கன்னா விமல் இவரோட உடம்ப பார்க்கும்போது அண்ட் இந்த கண்டிஷனை பார்க்கும்போது எனக்கு என்னவது சரியா படல, இதை பாக்குறதுக்கு மொத்தமா வேற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சரி பண்ற விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம பக்கத்து ஊரான இரும்பேட்ல ஒரு அம்மன் கோவில் இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு பூசாரியும் இருக்காங்க. உண்மையிலே அந்த இடத்துல கெட்டதுன்னு போன நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சரியா இருக்கு, நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அம்மா இவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபேமிலி அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் வைப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம பையனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இரும்பேடு அப்படின்ற ஒரு ஏரியால இருக்கிற அம்மன் கோவிலுக்கும் போறாங்க. அங்க இருக்கிற அந்த பூசாரி கிட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் பூசாரியும் கணிக்க ஆரம்பிக்கிறாரு. கணிச்சிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, ஏமா இந்த பையன் இன்னும் சாகலையா, இவன் எப்பவோ செத்துருக்க வேண்டியது, எப்பவோ எவனோட காலில் போய் விழுந்திருக்க வேண்டியது, ஆனா இப்ப இந்த பையன் உயிரோட இருக்கிறானா அதுக்கு ஒரே காரணம் நீ தான், இவனோட உயிரை நீ தான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்க, நீ மட்டும் இல்லைன்னா இந்த பையன் எப்போ செத்துருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விமல் அவங்க அம்மாவும் என்ன சொல்றீங்க சாமி ஒன்னும் புரியல அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா உன் பையனோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் உன் பையனோட உயிர் கிட்டத்தட்ட 5 விதமான கன்னிகை அவங்க கிட்டே இருந்துட்டு இருக்கு, ஒரு கன்னிகையும் உன் பையனோட உயிரை எடுக்கிறதுக்கு போராடிட்டும் இருக்கு. சொல்ல போனா உன் பையனோட உயிர் இப்போவா போனதா இருந்துட்டு இருக்கு, ஆனா இப்போ உன் பையனுக்கு உயிர் ஆபத்துன்னு எதுவுமே ஆகாததுக்கு ஒரே காரணம் உன்னுடைய மூதாதையர், அதாவது உன்னுடைய முன்னோர்கள்ல ஒருத்தவங்க இறந்தும் போயிருக்காங்க, அவங்க தான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த பையன் உயிரை காப்பாத்துறதுக்கு இப்பவும் போராடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இப்ப வரைக்கும் அவங்க இருக்கிறதுனால தான் அந்த கன்னிகைகளால எதுவுமே பண்ண முடியல. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஏவல் சூனியம் சம்பந்தப்பட்டது. எப்படிப்பட்ட விஷயத்த உன் பையனுக்கு உனக்கு தெரிஞ்சவங்க தான் சாப்பாட்டு மூலியமா உன் பையனுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி சாப்பாட்டு மூலியமா கொடுத்ததுனால அந்த ஏவல் சூனியம் அது எல்லாமே உன் பையனோட ரத்தத்துல உடம்புல நல்லா ஊறி கலந்துட்டு இருக்கு. சோ நினைச்ச உடனே இது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம உன் பையனுக்கு உடல் ரீதியா பிரச்சனை வர்றதுக்கும் அந்த கன்னிகைகள் தான் காரணம். அந்த கன்னிகைகள் எல்லாமே உன் பையனோட உயிரை எடுத்துட்டு போறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த சைட்ல இந்த கன்னிகை உன் பையனோட உயிரை எடுக்க, ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள்ல ஒருத்தவங்க இறந்துருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த சைட்ல இந்த உயிரை இழுத்து பிடிச்சும் அந்த கன்னிகை கையில போகாம இழுத்து பிடிச்சிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாங்க முடியாததான் உன் பையனுக்கு உடம்பு சரியில்லாமலும் போயிட்டு இருக்கு. இதை உடனே சரி பண்ண மட்டும்தான் இந்த பையன் பிழைப்பான், இல்லைன்னா பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் விமல் இவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது, ஆமா இல்ல அன்னைக்கு கூட நம்ம பையன் அங்க ஏதோ அக்காலாம் உட்காந்துட்டு இருக்காங்க, விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்றான், ஒருவேளை இந்த கன்னிகைகள் தான் இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கும் அப்பதான் டவுட்டும் வருது. இதுக்கப்புறம் விமல் அவங்க அம்மாவும் அங்க இருக்கிற பூசாரிட்ட சொல்றாங்க, ஐயா நாங்கள் கிறிஸ்டின் ஃபேமிலி, எங்களுக்கு இந்த வழிமுறை இதெல்லாம் எப்படி பண்ணணும்லாம் தெரியாது, ஸோ நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த பூசாரியும், அம்மா நீங்கள் கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை, நீங்கள் இங்கே தான் தங்க வேண்டியிருக்கும், நீங்களும் உங்கள் குழந்தையும். அண்ட் விடிய காலையில் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த கோவிலை 3 தடவை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வந்தீங்கன்னா அடுத்த 3 நாளில் இந்த பிரச்சனை, அதாவது உங்கள் பையனை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கன்னிகைகள் உங்கள் பையனை விட்டுட்டும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்த ஒரு நாள் பண்ணக்கூடாது, அடுத்த 3 நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனாலே விமல் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, விமல் அவங்களோட பாட்டி, அதாவது அம்மாவுடைய அம்மாவை துணைக்கு கூப்பிட்டு இந்த கோவில தான் தங்கியிருக்காங்க. இப்படியே முதல் நாள் இந்த கோவில தங்கியிருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் குளிச்சுட்டு கோவில சுத்தியும் வராங்க. இந்த கேப்ல கூட இருக்கிற பாட்டி தான் விமல் இவரை பாத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சது, அப்படியே அடுத்த நாளும் முடியுது. அப்படியே 3வது நாள் விடிய காலையில மறுபடியும் அம்மா இவங்க குளிச்சுட்டு அந்த கோவிலை சுத்தி வரும்போது, இதெல்லாம் விடிய காலையில் நடக்குது. அப்படி கோவிலை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க விமல் பக்கத்துல படுத்திருக்கிற அவங்க பாட்டி, அவங்களுக்கு தெரியாது அவங்க பொண்ணு சீக்கிரம் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ இந்த இடத்துல பாட்டி இவங்களும் விடிஞ்சிருச்சு அப்படின்னு சும்மா யதார்த்தமா எந்திரிச்சு பாத்துருக்காங்க. இருட்டா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த நேரம் அவங்க பொண்ணு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அந்த கோவிலை சுத்தின மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கர்ப்பமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ கர்ப்பமா இருக்கிற பெண் எந்த மாதிரி நடப்பாங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். சார் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா விமல் அவங்க அம்மாவுக்கு அப்படியே பக்கத்துல கொஞ்சம் ஒட்டனா மாதிரி ஒரு உருவம் இருக்கிறத இங்க விமல் அவங்க பாட்டி பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் இது, என் பொண்ணு பக்கத்துல ஏதோ இருக்கே அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் தெரியுது அந்த உருவம் பார்க்கறதுக்கு கொடூரமா கோரமாலாம் இல்லை, ஒரு அழகான பெண், நல்லா பட்டுப்புடவெல்லாம் கட்டிட்டு உடம்பு ஃபுல்லா நகையெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல விமல் அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்களே, அவங்கள அப்படியே கைத்தாங்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கூட்டிட்டும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த பார்த்த விமல் இவங்களோட பாட்டியும் ஒரு விதமான பயத்துல அப்படியே அந்த இடத்துல
மயங்கினாங்களா இல்ல அப்படியே படுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. இப்படி பொழுதுலாம் விடிஞ்சு நல்லா வெளிச்சமும் வருது. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பாட்டி இவங்களும் எந்திரிச்சு முதல் வேலையா அங்க இருக்கிற அந்த பூசாரி கிட்ட, ஐயா இது கடைசி நாள், இந்த மாதிரி விடிய காலையில என் பொண்ணு நீங்க சொன்ன மாதிரி கோவிலை சுத்தி வந்துட்டு இருந்தான். அப்ப என் பொண்ணு பக்கத்துல ஏதோ ஒரு பெண் பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்க, உடம்புல நகைலாம் நிறைய போட்டிருந்தாங்க, என் பொண்ணு பிடிச்ச மாதிரி கைத்தாங்களா பிடிச்ச மாதிரி இந்த கோவிலை சுத்தியும் வந்தாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போதும், ஓ நீங்க அதை பார்த்துட்டீங்களாமா, அது வேற யாரும் இல்லம்மா, இந்த கோவிலோட அம்மன் தான். ஆல்ரெடி உங்க பொண்ணு முழுகாம இருக்காங்கல்ல 6 மாசமோ 7 மாசமோ, அண்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க நடக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது மட்டும் இல்லாம உங்க குடும்பமே இப்ப இந்த இடத்த நம்பிதான் வந்திருக்கீங்க. இதனால இந்த கோவில்ல இருக்கிற இந்த அம்மன் என்ன நம்பி வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. குறிப்பா வெளியில சுத்திட்டு இருக்கிற அந்த கெட்டதுகள், ஏன்னா இந்த 3வது நாள் தான் உங்க பேரனோட உயிரெடுக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிற அந்த கன்னிகைகள் விட்டு போற இந்த நாள். அது ஒன்ஸ் உங்க பையனை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கோவத்தோட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணும் முழுகாம இருந்துட்டு இருக்கா, அவங்க வயத்துல ஒரு சிசு இருந்துட்டு இருக்கு, கண்டிப்பா அடுத்த டார்கெட் அந்த குழந்தையா தான் இருக்கும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாதுகாப்பா இந்த கோவிலோட அம்மனே உங்க பொண்ணு கூட வந்திருக்கா, வேற எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல பாட்டி அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி சொல்ல போனா அவங்க அந்த இடத்துல ஒரு பூரிப்போட நின்னுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல விமல் இவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, அதை நான் சொன்னா கண்டிப்பா ஓவரா எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கும், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதனால அவரோட வாய்ஸ்ல அந்த ஒரு விஷயத்த நீங்களே கேளுங்க. என்னை தேடி வந்த குழந்தைய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தாமா பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்கா கண்டினியூவா காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. உண்மையிலே நாங்கெல்லாம் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். சின்ன வயசுல இருந்து எங்க கடவுளை தவிர வேற எந்த கடவுளும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டவங்க. இந்த விஷயம்லாம் எங்க அம்மா சொல்லும் போது இல்ல, நான் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, கடவுள் இந்த கடவுள் தான் அந்த கடவுள் தான் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான். அவர் இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமாலாம் எனக்கு தெரியாது, ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்காரு நம்மளை பாத்துக்கிறதுக்காக. அவர் எந்த கடவுளும் வேணா இருக்கலாம், எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்றத நான் எங்க அம்மா சொல்லும் போது நான் நம்பினேன். ஸோ இவரும் கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கடவுள் அப்படின்றது ஒண்ணுதான், நாம தான் வேற வேற பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விமல் இவரை நீங்க வீட்டுக்கு போங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பொருள்லாம் கொடுக்குறேன், அந்த வேப்பில இது கூடவே ஒரு சில பொருள்லாம் கலந்து ஒரு மருந்தும் தரேன், உருண்டை மாதிரி இருக்கும், இந்த உருண்டையை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில இவனுக்கும் கொடுங்க, இதை ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது இவன் உடம்புல இருக்கிற கெட்டதுகள் எல்லாமே வெளியில வந்துடும், அதுக்கப்புறம் உங்க பையன் ரொம்பவே நார்மலா இருப்பான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வாரத்தோட ஒரு செவ்வாய்க்கிழமையா வருது, அந்த பூசாரி கொடுத்த மாதிரி அந்த உருண்டையை பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு காலையில கொடுக்குறாங்க. இப்படி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா விமல் இவருக்கும் வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணுது, அந்த பாத்ரூம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமும் போறாரு. ஆனா அவருக்கு கழிவு வெளியில வந்துதான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை, அதுக்கு பதிலா ஏதோ சிகப்பு கலர்ல வெளியில வந்திருக்கு. அப்படின்னா ரத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரத்தமும் கிடையாது, சம்பந்தமே இல்லாத, அதாவது இவர் உடம்புக்கும் அந்த வெளியில வந்த அந்த சிகப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி ஏதோ ஒன்று சம்பந்தமே இல்லாதது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதை விமல் இவங்க அம்மாவும் ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க, இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு. இப்படி செவ்வாய் புதன் வியாழன் முடிச்சு அடுத்து மருந்து கொடுக்குற அந்த ஒரு நாளும் வருது. அந்த நாள்ல மறுபடியும் அந்த பூசாரி கொடுத்த அந்த மருந்தை கொடுக்குறாங்க. மறுபடியும் 2வது தடவை அந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் விமல் இவரும் வயிற்று வலியில பயங்கரமா துடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்து வீட்டுல இருக்கிற அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன இதை சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும்னு சொன்னாங்க, இவன் இப்படி துடிக்கிறானே அப்படின்னு உடனே அவர் பாத்ரூம் போறதுக்காக கூட்டிட்டும் வராங்க. அந்த இடத்துல 5 வயசு சின்ன பையனா இருக்கிற விமல் இவரும் அந்த இயற்கை உபாதைக்காக அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட உடம்புல இருந்து ஒரு சில உருண்டை மாதிரி இருக்கிற கோலி குண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியிலயும் வருது, பாக்குறதுக்கு நல்லா கருப்பாவும், அது மட்டும் இல்லாம அந்த கோலி உருண்டை மாதிரி இருக்கிற அதில் இந்த முடியெல்லாம் முளைச்சா எப்படி இருக்கும், முடியெல்லாம் பெருசு பெருசா இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு 2-3 ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதும் விழுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா இவங்களுக்கும் கை கால்லாம் ஒரு மாதிரி உதிரவும் ஆரம்பிக்குது. உடனே இந்த ஒரு விஷயத்த பூசாரி கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக பையன் உடம்புல இருந்து அந்த முடியா வந்தது பாத்தீங்களா, அதுக்கு மேல ஒரு பெரிய அன்னக்கூடைய போட்டு மூடியும் வச்சிடறாங்க. மூடிட்டு டைரக்டா அந்த பூசாரி கிட்டயும் போறாங்க. எப்படி அம்மா பாட்டி இவங்க 2 பேருமே அங்க இருக்கிற பூசாரியை பார்த்ததுக்கு அப்புறம் பூசாரி டைரக்டா எந்த ஒரு விஷயமும் பேசல, வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருமே உட்காடுறாங்க. அடுத்த வார்த்தை பூசாரி இவர் சொன்னது, என்னம்மா உன் உடம்புல இருந்த அந்த உருண்டெல்லாம் வெளியில வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்க விமல் அவங்க அம்மா ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஏமா நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல உன் பையன் உடம்புல பிரச்சனை இருக்கு, அதுக்கு காரணம் உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உன் பையனுக்கு சாப்பிடுற பொருளை இந்த கெட்டதை ஏவி விடுற
மாதிரி வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தது வேற எதுவுமே இல்லை, அதோட பேரு சிமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சிமிலினா வேற எதுவுமே இல்லை, நம்ம வீட்டுல இந்த கேழ்வரகு அடெல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த கேழ்வரகு அடை. அதுல வந்து எந்த விதமான மசாலா ஐட்டம்லாம் போடாம அதை பிளைனா அப்படியே தோசை மாதிரி ஷேப்ல வச்சு அதை நல்லா கட் பண்ணி இது கூடவே வெல்லம் அண்ட் வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பெரிய அம்மிக்கல்ல இடிச்சு அதை உருண்டை பிடிச்சி அதுவும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது. சொல்ல போனா எனக்கும் அந்த ஒரு சிமிலி எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, காலையில ஜிம்மு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு அந்த சிமிலி தான். இப்போ அப்படிப்பட்ட அந்த சிமிலில தான் இந்த கெட்டதுகள் சேவனையா ஏவலோ ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அதை விமல் இவருக்கும் சாப்பிடவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த சிமிலியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் பையன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு 1.5 மாசம் எடுத்திருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உன் பையனோட கண்ணை பறிச்சிருக்கு, உன் பையனோட காலை நடக்க விடாமலும் பண்ணிருக்கு. இந்த மாதிரி உன் பையனுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து செயலிழக்கவும் செஞ்சு கடைசியில அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஆனா இந்த மாதிரி உன் பையனுக்கு கெட்டது ஏவி விட்டது வேற யாருமே இல்ல. உன் பையன் அடிக்கடி உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல தினமும் விளையாடவும் போவான். அந்த இடத்துல தான் அவனும் அப்பப்ப சாப்பிடுவான். அப்படிப்பட்ட அந்த குடும்பம் தான் உன் பையனுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கட்டுன்னு சொல்லும் போது இந்த இடத்துல விமல் அவங்க அம்மா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம விமல் அவங்க அம்மா கேட்கிற விஷயம், சரிங்க சாமி, இந்த பிரச்சனை இருந்து முழுமையா என் பையனை எப்படி வெளியில கொண்டு வரது அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி உன் பையன் இந்த பிரச்சனை இருந்து வெளியில வந்துட்டான், இதுக்கப்புறம் உன் பையனோட லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. அம்மா இவங்களும் இல்ல சாமி எல்லாம் சரி பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, பையனுக்கு இன்னும் கண்ணும் தெரியல அண்ட் இப்ப கூட ஒழுங்கா நடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி கண்டிப்பா உன் பையனுக்கு பார்வை திரும்பும் அண்ட் நல்லபடியா நடப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தைரியத்தோட தான் இந்த கோவிலை விட்டும் அம்மா இவங்களும் கிளம்புறாங்க. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. ஸோ இதனாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவரு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான். அவரு இந்த புனித அந்தோனியரோட ஒரு பக்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒரு சில பேர் பேய் பிடிச்சி இவர்கிட்டயும் வந்தா இவரும் அந்தோனியர் அவரை நல்ல மனசுல நினைச்சு ஜபம் பண்ணி அங்க இருக்கிற அந்த பேயெல்லாம் ஊட்டுவாரு. சொல்ல போனா ஒரு கடவுள் தொண்டு பண்றவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் விமல் அவங்க அம்மா அவங்க பாட்டி அண்ட் விமல் இவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு நைட்டு அங்கதான் தங்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்க வீட்டுல தூங்குறதுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல. சோ இந்த மாதிரி பக்கத்துல கொஞ்சம் பாசிட்டிவான இடம், கடவுள் சம்பந்தப்பட்ட இடம் இருக்கு அப்படின்னும் போது நிறைய பேர் அங்கதான் போய் தங்கணும்னு நினைப்பாங்க. அதே போலதான் இவங்களும் அன்னைக்கு நைட்டும் அந்த பக்கத்து வீட்லயும் தங்கியிருக்காங்க. அப்படி அந்த வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டும் அந்த வீட்டோட கதவை யாரோ டமடமன்னு பயங்கரமா தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பயங்கரமா கதவை தட்டும் போது விமல் இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் எந்திரிச்சு போய் யாருன்னு பார்க்கவும் போறாங்க. கதவை திறந்து பார்த்தா அந்த கதவுக்கு அந்த சைட்ல ஒரு வயசான பாட்டியும் நிக்கிறாங்க. அண்ட் ரொம்பவும் வயசா இருக்கு. அண்ட் அவங்களோட முடி பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே கிட்டத்தட்ட கால் வரைக்கும் தொங்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அண்ட் பாக்குறதுக்கே கொஞ்சம் பயந்தர மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பாட்டி தான் அந்த வாசலுக்கு அந்த பக்கமும் நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த அந்த பாட்டி நம்ம விமல் இவங்க அம்மாவை பார்த்து, அவனை கொடு, அவனை என்கிட்ட கொடு, உனக்கு தான் அவனை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, என்கிட்டயாச்சும் கொடுங்க, ஒன்னு அவனை என்கிட்ட கொடு, இல்லைன்னா நீ என்கிட்ட வந்துரு, ஒழுங்கா அவனை என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் விமல் இவங்க அம்மாக்கு பயம் பயங்கரமா வருது. உடனே அலறிட்டே போயிட்டு அந்த வீட்டுல புனித அந்தோனியருக்கு தொண்டு பண்ற ஒருத்தர் இருக்காருல, அவரை வந்து விமல் அவங்க அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் உடனே அப்பா அப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவரையும் எழுப்புறாங்க. எழுப்பி இந்த ஒரு விஷயத்த சொல்லி அங்க காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த நபர் அங்க இருக்கிற அந்த பாட்டியோட உருவத்தையும் பாக்குறாரு. பார்த்த அடுத்த செகண்ட் டைம் அந்த உருவம் அப்படியே பயந்த மாதிரி அந்த இடத்தை விட்டு அப்படியே வெளியிலயும் போகுது. உடனே இந்த நபர் இவர் ஃபாதர்னு கூட சொல்லலாம். சோ இவர் என்ன பண்றாருன்னா வீட்டை விட்டு வெளியிலயும் வர்றாரு. அண்ட் வெளியில வந்து அந்த உருவத்தையும் பாக்குறாரு. அந்த உருவம் நடந்தலாம் போல இந்த காத்துல மிதந்து போற மாதிரி அப்படியே மிதந்து போயிட்டே இருக்கு. அந்த உருவத்தை பார்த்து இந்த ஃபாதர் திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. மோசமான திட்டல ஒரு விஷயத்த சொல்லி திட்டுறாரு. ஓ, நடந்து போனாங்கன்னா தெரியும்ல நம்மளுக்கு, நடந்தே போலையா ப்ரோ, அது அப்படியே காத்துல போற மாதிரி சர்ன்னு போதாம் ப்ரோ, அது பாட்டு செம்ம வேகமா போதாம் ப்ரோ, வேகமா போய் வெளியே போயிட்டு நின்று இன்னும் புள்ளிய கேக்குற செருப்ப கட்டி அடிப்பேன். இந்த பக்கம் வந்தேன்னா செத்தீங்கன்னா போக வேண்டியதானே, அப்படியே இந்த பக்கம் வராத, யாரு வீட்டு வந்து புள்ளைய கேக்குற, யாரு வீடு தெரியும்ல, இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவளை இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து உள்ள உட்காரான் ப்ரோ. அவரு யாரு திட்டிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு எங்க அம்மாவுக்கு தெரியவில்லை, நான் பாட்டு படுத்து தூங்கினே இருக்கிறானா. இப்படி திட்டிக்கிட்டே அந்த ஃபாதர் வீட்டுக்குள்ளேயும் வர்றாரு. இதை பார்த்த விமல் இவங்க அம்மா, அப்பா யார் திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, வேற யாருமே இல்லம்மா, உன் பாட்டியை தான் திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இது பாட்டியா,
ஏன் பாட்டி அப்படின்னு விமல் அவங்க அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல விமல் அவங்க அம்மா அண்ட் அம்மாவோட அம்மா இங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு போனது இந்த அம்மாவோட, அதாவது விமல் இவரோட கொள்ளு பாட்டி, அம்மாவோட பாட்டி. ஸோ இவங்க எப்போ இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்தவங்க தான் இப்பயும் வந்திருக்காங்க. அவங்க தான் விமல் இவரு உன்னாலதான் புள்ளைய பாத்துக்க முடியல, என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா திட்டும் போயிருப்பாங்க. சொல்ல போனா அந்த 5 கன்னிகைகள் இருந்திருக்கும்ல, அந்த கன்னிகை கிட்ட இருந்து கொஞ்ச நாள் உயிரை காப்பாத்தி வச்சுட்டு இருந்தது அந்த பாட்டி தான். ஒரு வித கோவத்துல தான் இப்ப அந்த பாட்டியோட ஆன்மா வந்து என் பேரனை என்கிட்ட கொடு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கோவத்துல சொல்லியிருக்காங்க. மத்தபடி இவரை கொன்னு கூட்டிட்டு போகணும் அப்படின்லாம் வரல. அண்ட் விமல் இவர் பிறக்கிற வரைக்கும் விமலோட கொள்ளு பாட்டி உயிரோட தான் இருந்திருக்காங்க. அண்ட் பிறந்த கொஞ்ச நாள் வரைக்கும் கூட பாட்டி உயிரோட தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு நாள் இந்த அடிப்பம்புல தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு மயங்கி விழுந்தவங்க தான் அதுக்கப்புறம் இறந்தும் போயிட்டு இருக்காங்க. பட் அவங்க இயற்கையா இறந்து போனாங்களா, அதாவது அவங்க ஆயுசு காலம் முடிஞ்சுதான் அவங்க இறந்து போனாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இறந்து போல. அவங்க இறந்து போனதே அந்த இடத்துல ஒரு அமானுஷமா தான் இருக்கு. அதாவது அந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்றாங்கன்னா இதோ சுவடு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு அது கிளியரா புரியல. மேபி இந்த கழிப்பெடுத்தல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேபி அந்த மாதிரி விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க இறந்தது இயற்கையான மரணம் இல்லை அப்படின்னு பிற்காலத்துல அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த கொள்ளுப்பாட்டி அவங்க உயிரோடு இருக்கும்போது விமல் இவரை எப்பயுமே மடியில வச்சு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் விமல் அவங்க அம்மா கிட்ட பால் கொடுக்கும்போது மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் அந்த பாட்டி தான் வச்சு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர் மேல ஒரு பாசம். ஆனா இப்படி பாட்டியோட உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா இவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ இதனாலே அடுத்த நாள் சர்ச்சுக்கும் போயிட்டு அங்க அந்த பாட்டியை நினைச்சு மன்னிப்பும் கேட்கறாங்க. இது மாதிரி பையனை பார்த்துக்காது என் தப்பு தான், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டி பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஸ்டில் இப்ப வரைக்கும் பண்ணதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ப்ரே பண்ற வரைக்கும் கூட விமல் இவரால எந்திரிச்சு ஒழுங்கா நடக்க முடியாது. யாராச்சும் நல்லா சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவரால் நடக்க முடியும். இதுக்கப்புறம் விமல் அவருக்கும் தம்பி பாப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவங்க தம்பி விமலோட தம்பி வந்து ஓரளவுக்கு எந்திரிச்சு நடக்கிறாரு பாத்தீங்களா, கொஞ்சம் தெம்பா. அப்படி தம்பி அவரும் கொஞ்சம் தெம்பா நடக்கிற வரைக்கும் கூட விமல் இவரால் நடக்க முடியல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் தம்பி நடக்கிறத பார்த்து விமல் இவர் என்ன பண்றாருன்னா நம்மளும் நடக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவரோட தம்பி கையை பிடிச்சி, அதாவது அண்ணன் தம்பியோட கையை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நடக்க பழகி இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரு உடம்புல இருக்கிற அந்த நடக்க முடியாம இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாய் கண்ணுலாம் நல்லா தெரிஞ்சு இப்போ நல்லபடியா துபாயில வேலை பார்த்துட்டும் இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே விமல் அவருக்கு அவர் தம்பினா ரொம்பவே பிடிக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அவர் லைஃப்ல நடந்த இந்த ஒரு சம்பவத்தை இப்ப வரைக்கும் அவரால் மறக்க முடியல. என்னது ஒரு சம்பவம் இவரோட வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி முடிகிற மாதிரி இருந்திருக்கு. பட் கடவுள்களோட பிளெஸிங்ஸால தான் இப்ப இவரும் நல்லா இருந்துட்டு இருக்காரு. ஸோ விமல் இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, விமல் இவர் லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை என்னால முடிஞ்ச வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அந்த சம்பவத்தை பத்தி உங்களோட தாட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த சம்பவத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே நம்ம சேனல்லையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இது மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி ஒரு சேனல் இருக்குன்னு நீங்க சொன்னா மட்டும்தான் நிறைய பேருக்கும் தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்